கற்றாழை தானே நமக்கு எங்கேயுமே ஈஸியாக கிடைக்கிறதுனால இது கற்றாழை தானே இதுதான் நமக்கு தெரியுமே. தெரியுமான விஷயம் நம்ம வீடுகளில் இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவும் வராமல் இந்த மாதிரி என்னோட பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ முக்கியமாக நிறைய ஹேர் ஃபால் ஆகுது, டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கற்றாழையை ரொம்ப சிம்பிளாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதிகமான டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, உடல் எரிச்சல், கண் எரிச்சல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கற்றாழை, இந்த கற்றாழையை சொல்லும்போது இந்த ஆலோவேரா தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். கற்றாழை தானே நமக்கு எங்கேயுமே ஈஸியாக கிடைக்கிறதுனால இது கற்றாழை தானே இதுதான் நமக்கு தெரியுமே. ஆனால் தெரியும் இது என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த கற்றாழையை நம்ம எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்ம கிளினிக்கில் நிறைய மெடிசன்ஸ் கற்றாழையிலேருந்து நம்ம செய்கிறோம். முக்கியமாக பார்த்தோம்னா ஹேர் ஆயில், இந்த கற்றாழையிலேருந்து செய்யக்கூடிய இந்த ஹேர் ஆயில் நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். இதுலேயே 3 டைப்ஸ் இருக்குது. இந்த கற்றாழையிலிருந்து செய்யக்கூடிய கூந்தல் தைலங்களை 3 டைப்ஸாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதில் முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இந்த கற்றாழை எப்படியெல்லாம் நமக்கு பயன்படுதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீடுகளில் ஒரே ஒரு செடி வச்சாலே போதும், அடுத்து நிறைய நமக்கு கற்றாழை வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நம்ம தண்ணீர் விட்டு இதை பராமரிக்கணும் அப்படின்னு கூட கிடையாது. அந்த அளவுக்கு இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம். நம்ம வீட்லேயும் தேவையான ஆக்சிஜன் நமக்கு நிறைய கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீடுகளில் இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ அந்த கிருமி தொற்று காலங்கள்லையோ இல்லை நமக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்கணும், நெகட்டிவ்ஸ் எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நம்ம காலமாக இந்த கற்றாழையை நம்ம வீட்டில் வளர்த்துட்டு வரோம். இந்த கற்றாழையில் முக்கியமாக செங்கற்றாழை அப்படின்ற இன்னொரு டைப் இருக்குது. நல்ல சிவப்பு நிறத்தில் அதோட மடல்கள் எல்லாமே பார்த்தோம்னா நல்ல கருஞ்சிவப்பு நிறத்தில் நமக்கு மடல்கள் எல்லாமே இருக்கும். இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள், முக்கியமாக நம்ம கிளினிக்கில் இந்த செங்கற்றாழை பயன்படுத்தி புற்றுநோய்க்கான மருந்துகள் எல்லாமே நம்ம செய்கிறோம். ஸோ கேன்சரை குணப்படுத்தவும், முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை சரி செய்கிறதுக்கான மருந்துகளும் கஷாய வகைகளும் இந்த செங்கற்றாழையிலிருந்து நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அந்த அளவுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. சாதாரணமாக கற்றாழையில் பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு தேவையான நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ உடலுக்கு தேவையான ஆற்றல் சரி, சாதாரணமாக இருக்கக்கூடிய கற்றாழையில் என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னா இதில் விட்டமின்ஸ் நமக்கு நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக ஏ மற்றும் இ, இது ரெண்டுமே நம்மளுடைய தோலுக்கு, நம்மளுடைய சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நல்ல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சருமம் சார்ந்து நம்ம ஸ்கின்னுக்காக செய்யக்கூடிய எல்லா மெடிசன், காஸ்மெட்டிக்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த கற்றாழை இல்லாமலே இருக்காது. அதே மாதிரி தான் தலைமுடி, ஹேர் நம்ம ஹேர் கேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது கற்றாழையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி என்னோட பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ முக்கியமாக நிறைய ஹேர் ஃபால் ஆகுது, டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கற்றாழையை ரொம்ப சிம்பிளாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். கற்றாழையை தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதில் கொஞ்சம் பெப்பர், அதாவது நம்மளுடைய மிளகு தூள், இந்த கற்றாழை ஜெல்லுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிடணும். தலையில் இந்த ரூட்டில் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரம் கழித்து நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் வாரம் 2 முறை குளிக்கும்பொழுது தலையில் இருக்கக்கூடிய அதிகமான டேண்ட்ரஃப் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குங்க, அதிகமான எனக்கு உடல் உஷ்ணம், கண் எரிச்சல், இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு கற்றாழை பயன்படுது. ஸோ இதை பயன்படுத்தும் போது நம்ம உடலும் கண்களும் குளிர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லலாம். இதை விட என்ன பெஸ்ட்டாக இன்னொரு சொல்யூஷன் சொல்கிறேன். நம்ம உடல் உஷ்ணமாக இருக்குது, வயிற்றுப்பகுதியில் அதிகமான புண்கள், அல்சர், இந்த அல்சர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸ்டொமக் அல்சர் இருக்கும், அதுக்கப்புறம் டியோடினல் அல்சர்னு சொல்கிறோம், ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இதுக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்போம். அதனோட இதை மட்டும் ஒரு 10 நாட்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. கற்றாழையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா ஜெல் மாதிரி எடுத்துக்கணும், கொஞ்சம் தண்ணீர் விட்டு. இதனோட கொஞ்சம் மோர் கலந்துக்கணும். ஸோ மோர் கலந்து நல்லா அடிச்சுட்டு கொஞ்சமாக இதில் எலுமிச்சை சாறு ஒரு 10 துளி அளவுக்கு எலுமிச்சை சாறு கலந்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே நம்ம குடிச்சிட்டு வரும்போது ஒரு 200 ml அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு குடிச்சிட்டிங்கன்னா எவ்வளவு நாள்பட்டு இருக்கக்கூடிய வயிறு புண், வயிறு எரிச்சல், கண் எரிச்சல், மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் இது வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கற்றாழையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கூந்தல் தைல முறையை இப்போ நான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இதை பயன்படுத்தி நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் நிறைய கொடுத்துருக்குறாங்க. சரி, இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், என்னென்ன பயன்படுத்தணுன்றதும் நான் சொல்கிறேன். கற்றாழை மடல் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து நேராக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வெந்தயம் வந்து அது ஃபுல்லாக நம்ம வந்து போட்டணும். இந்த கற்றாழையை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மடல் முழுவதும் அந்த ஜெல்லில் நல்லா வெந்தயம் அப்ளை பண்ணிவிட்டு மூடிட்டு திரும்ப இது வந்து நூல் வச்சு கட்டிடணும். ஒரு நாள் இதை அப்படியே விட்டுட்டோம்னா திரும்ப இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வெந்தயம் எல்லாமே முளை கட்டி வந்திருக்கும். ஸோ அந்த ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி நல்லெண்ணெயில் சேர்த்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சடாமாஞ்சில் பொடி சேர்க்க போகிறோம். நெல்லிக்காய் பொடி இல்லை நெல்லிக்காய் பச்சையாக இருந்தாலும் கொட்டையோடையே சேர்த்து நல்லா நசுக்கி இதனோட கலந்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக மருதாணி இலைகளை அரைச்சி பேஸ்ட் மாதிரி இதில் போட்டுக்கணும். கொஞ்சமாக அருகம்புல்லும் அரைச்சி இதனோட போட்டுடணும். இது எல்லாமே சேர்த்து நம்ம தைலமாக காய்ச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்பொழுது முதல்ல கிரே ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது நரைமுடி இளம் வயதிலேயே வரக்கூடிய ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்கிறோம், இதுக்கு இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணலாம். அதிகமான டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, உடல் எரிச்சல், கண் எரிச்சல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ தொடர்ந்து இந்த தைலத்தை தினமுமே நம்ம பயன்படுத்தும் போது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் இந்த தைலத்தை அடிவயிற்று வலி இருக்குது, நீர் சுருக்கு, நீர் கடுப்பு இருக்குது, அது சரியாகணுனாலும் நம்ம இந்த தைலத்தையே பயன்படுத்தலாம். இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளில் நமக்கு கற்றாழை சேருது. இந்த கற்றாழையை முக்கியமாக பார்த்தோம்னா கற்றாழை நம்ம ஜெல் எடுத்து வச்சுட்டு இதனோட பிஞ்சு கடுக்காய் பொடி சேர்க்கும் பொழுது இதிலேருந்து நீர் மட்டும் நமக்கு தனியாக பிரிஞ்சு வரும். இது வந்து கற்றாழை ஜெயநீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருந்து எதுக்குன்னா இந்த கற்றாழை தோல் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லில் அந்த கடுக்காயோட பொடி நம்ம சேர்க்கும் பொழுது அதுலேருந்து தண்ணி மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த ஜெயநீர் பயன்படுத்த நிறைய மருந்துகள் பாவனை செய்கிறதுக்கும் பெருமருந்துகள் அரைப்பதற்கும், ஸோ கல்வத்தில் போட்டு நம்ம அரைக்கும் பொழுது இந்த ஜெயநீரை விட்டு அரைப்பாங்க. ஸோ அப்போ அந்த மூலிகைகளை நல்லா அரைச்சி நம்ம புடம் போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஜெயநீரை பயன்படுத்தும் போது நம்ம அந்த மருந்தோட வீரியம் பல மடங்காக அதிகரித்து நமக்கு நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு கற்றாழை பயன்படுது. குமரி லேகியம் அப்படின்ற மெடிசனும் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்குறோம். கஷாய மருந்துகள்லையும் இந்த கற்றாழை வந்து நமக்கு சேருது. ஸோ கற்றாழையை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்து வகைகள் மற்றும் ஹோம் ரெமெடிஸ் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் ஏதாவது தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.